Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோவில் நம்ம XII 6.3ல கொஸ்டின் நம்பர் 2 வரைக்கும் சால்வ் பண்ணோம். 2ல் இருக்க எல்லா சப்டிவிஷன்ஸும் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தோம், ரைட்? இன்னைக்கு வீடியோவில் அதோட கண்டினியூஷன், தட் இஸ் கொஸ்டின் நம்பர் 3 என்ன, அதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னு சால்வ் பண்ணோம். ஓகே, ஸோ தேர்ட் கொஸ்டின் என்னன்னு பாருங்கள். இதில் வந்து நமக்கு ஒரு 8 சப்டிவிஷன்ஸ் இருக்குது இந்த ஒரே கொஸ்டினில். ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஃபைண்ட் தி லோக்கல் மேக்ஸிமா அண்டு லோக்கல் மினிமா இஃப் எனி இன்கேஸ் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா, இல்லை ரெண்டுமே இருக்கா இல்லை ரெண்டுமே இல்லையா அப்படிங்கிற விஷயம் பார்க்கணும். ஆஃப் தி ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் 8 questions வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபைண்ட் ஆல்சோ தி லோக்கல் மேக்ஸிமம் அண்ட் தி லோக்கல் மினிமம் வேல்யூஸ் ஆஸ் தி கேஸ் மேபி. ஸோ அப்போ கொடுத்துருக்கிறதுக்கு லோக்கல் மேக்ஸிமம் அண்ட் லோக்கல் மினிமம் இருந்தால் அதையுமே ஃபைன் பண்ணுங்க அப்படிங்கிறதா நமக்கு இங்கே கொஸ்டின். ஓகே, ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் f of x equal to x square, சிம்பிள். செகண்ட் ஒன் வந்து g of x equal to x cube minus 3x, ரைட்? தென் தேர்ட் சப்டிவிஷன் h of x equal to sin x plus cos x when 0 less than x less than pi by 2, அதாவது 0 to 90குள்ள உங்களோட x வேல்யூ இருக்கப்ப. தென் ஃபோர்த் சப்டிவிஷன் h of x equal to sin x minus cos x when your x lies in between 0 to 2 pi. தென் ஃபிஃப்த் சப்டிவிஷன் என்ன அப்படின்னா, f of x equal to x cube minus 6x square plus 9x plus 15. Then sixth subdivision, g of x equal to x by 2 plus 2 by x when x is greater than 0. Then seventh subdivision, g of x equal to 1 by x square plus 2, and then eighth one, f of x equal to x into root of 1 minus x square x when x is greater than 0, right? This is also important. இங்க சைடில் கொடுத்துருக்க அந்த இன்இக்வாலிட்டி இம்பார்ட்டன்ட். x greater than 0, x lies in between, இந்த மாதிரி வேல்யூஸ் கொடுக்குறாங்களே, ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை சூஸ் பண்ணும். ஓகே, ஸோ அதுதான் ஐடியா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சொல்யூஷன். ஸோ சொல்யூஷனில் ஃபர்ஸ்ட் ஒன் நம்மளுக்கு கிவன் என்னது, f of x equal to x square, சிம்பிள் ஃபங்க்ஷன். அப்போ டிஃபரன்ஷியேட்டிங் போத் சைடு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், மேக்ஸிமம் செகண்ட் டெரிவேட்டிவ் அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ அதுதான் கொஞ்சம் சிம்பிளஸ்ட் வேவாக இருக்கும். ஒரு சில கொஸ்டின் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ்லேயே சால்வ் ஆகுது அப்படின்னா அதிலே முடிச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 2x, இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறேன். ஸோ அப்போ டு ஃபைண்ட் தி கிரிட்டிக்கல் பாயிண்ட்னா என்ன பண்ணணும், அந்த ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஈக்குவேட்டிங் டு 0, அதாவது f dash of x equal to 0 பண்ணணும். ஸோ தட் 2x equal to 0. So 2 இங்கே டிவைட் பண்ணிங்கன்னா your x becomes 0. So this is your critical point this function. So at x equal to 0 நம்ம என்ன பண்ணணும், x equal to 0 is the only critical point. அப்போ again differentiating 1 with respect to x, அந்த ஒரே ஒரு critical point வச்சுட்டு ஸோ அந்த இடத்துல செக் பண்ண போகிறோம். இப்போ 2xை அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன ஆயிரும், இட் பிகம்ஸ் 2 கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ f double dash of x equal to 2 which is always greater than 0 for any value of x. நமக்கு x 0 தான். ஸோ when x 0 போட்டாலும் it always remains positive. ஏன்னா இங்கே ஏதாவது x வேல்யூ இருந்தால் தான் அந்த x பிளேஸில் நான் 0னே போட முடியும். ஸோ there is no x1. This is a constant. So it will always remains positive. So it is greater than 0. அப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் greater than 0 வந்ததால் பை செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் நம்ம என்ன சொல்லலாம், f attains local minimum at the point x equal to 0, right? Therefore the local minimum value is என்னது, அந்த 0 எடுத்துட்டு போய் given functionல போட வேண்டியதா. So f of 0 which is 0 square is nothing but 0. So this is your local minimum value. அப்போ local maximum இங்கே exist இல்லை, only local minimum தான். ஸோ அவங்க எது exist ஆயிருக்கோ அதை கேட்டாங்க. ஸோ local minimum exists. Second one, given g of x equal to x cube minus 3x. ஸோ அப்போ differentiating both side with respect to x. So again differentiate பண்ணிங்கன்னா x cube ஓட differentiation 3x square minus 3. So this is your g dash of x. அப்புறம் இது equation 1ன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா செகண்ட் டெரிவேட்டிவ் பண்ணுறப்ப அகைன் டிஃபரன்ஷியேட்டிங் 1ன்னு போடுவோம், அதனால் இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறோம். ஸோ அப்போ டு ஃபைண்ட் கிரிட்டிக்கல் பாயிண்ட்னா என்ன பண்ணணும், அந்த g dash of x ஈக்குவேட்டிங் டு 0, அதாவது ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஈக்குவேட்டிங் டு 0 பண்ணணும். ஸோ g dash of x is nothing but 3x square minus 3 equal to 0. ஸோ இந்த 3 ரைட்டில் கொண்டு வந்தீங்கன்னா ஒரு x square is equal to plus 1. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பண்ணிங்கன்னா x equal to plus or minus 1. அப்போ x minus 1 வருது as well as x plus 1 வருது. ஆர் தி கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ், ரெண்டு கிரிட்டிக்கல் பாயிண்ட், ஒன்று வந்து x minus 1, இன்னொன்று வந்து x plus 1. இங்கே வந்து நம்ம plus or minus 1 எடுக்கணும், ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிறது அண்டர் தி ஸ்கொயர் ரூட்டில். ஓகே, ஸோ அதாவது வேல்யூ ஸ்கொயர் ரூட்டில் வரப்போ plus or minus பண்ணணும், ஜஸ்ட் 1ன்னு மட்டும் எடுத்துடக்கூடாது. ஓகே, ஸோ அகைன் டிஃபரன்ஷியேட்டிங் 1 வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ 1 அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இல்லைனா இதை வச்சு நீங்கள் இன்டர்வலில் ஸ்ப்ளிட் பண்ணி ப்ளஸ் மைனஸ் சைன் சேஞ்சை வச்சு ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் அப்ளை பண்ணியும் போய்க்கலாம். பட் செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் தான் சிம்பிளாக இருக்கும், அதனால் ஐ எம் கோயிங் ஃபார் தட். ஓகே, ஸோ அப்போ 3x square அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 6x மைனஸ் கான்ஸ்டன்ட் 3 டிஃபரன்ஷியேஷன் 0.
அப்போ 6x is your second derivative. When x equal to minus 1, அப்போ x placeல minus 1 போட்டால் என்ன ஆகும்? g double dash of minus 1 is nothing but 6 into minus 1 which is minus 6. அப்போ less than 0 வந்ததுன்னா என்னது? Local maximum. Therefore g attains local maximum at x equal to minus 1. அப்போ அதை எடுத்துகிட்டு போய் ஒரிஜினல் ஃபங்க்ஷனில் போட்டிங்கன்னா you will get the local maximum value. Therefore the local maximum value is g of minus 1 which is minus 1 cube minus 3 into minus 1. So minus 1 cube பண்ணிங்கன்னா it is minus 1. So minus into minus plus, so it becomes plus 3. So 3 minus 1 is 2. So that is your g of minus 1 answer. When x equal to plus 1, g double dash of 1 என்ன ஆகும்? 6 into x அப்போ 6 into plus 1 which is 6 which is greater than 0. அப்போ greater than 0 னா என்ன அர்த்தம்? g attains local minimum at x equal to 1ங்கிற பாயிண்டில் local minimum. Therefore the local minimum value is எங்க? அந்த பாயிண்ட் 1 எடுத்துகிட்டு போய் g of xல substitute பண்ணோம். So g of 1 is nothing but 1 cube minus 3 into 1 which is 1 minus 3 which is minus 2. This is your local minimum value. அவ்வளோதான் subdivision 2 over. Then third subdivision given h of x equal to sin x plus cos x. So இதுதான் உங்களோட given function. Again differentiating both side with respect to x. So ரெண்டு பக்கமும் x பொறுத்து differentiate பண்ண போகிறோம். So h dash of x is nothing but sin x differentiate பண்ணா plus cos x. But cos x differentiate பண்ணிங்கன்னா it becomes minus sin x. இதை equation 1னு வச்சுக்கிறோம். So to find the critical points நம்ம என்ன பண்ணணும்? அந்த first derivative equating to 0 பண்ணணும். So h dash of x equating to 0. So cos x minus sin x equal to 0. ஸோ அந்த sin x ரைட்டில் கொண்டு வந்தீங்கன்னா cos x equal to sin x. ஸோ இது எப்போ வரும்? pi by 4, அதாவது 45 டிகிரி ஆட் மல்டிபிள் ஆஃப் 45 டிகிரி எல்லாத்துலேயுமே வந்து ஈக்குவலாக இருக்கும். பட் நமக்கு இந்த இன்டர்வல் அதாவது x lies in between 0 to 90 கொடுத்துருந்தாங்க. அப்போ ஒன்லி x equal to pi by 4ங்கிற ஒரே ஒரு வேல்யூ தான் இந்த இன்டர்வல்குள்ளே லை ஆகிருக்கும், அதாவது 0, pi by 2க்குள்ள. அதனால் அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் எடுத்துக்கிறோம். ஈவன் மோர் 3 pi by 4, 5 pi by 4 இந்த பாயிண்ட்ஸ்லாம் கூட ஈக்குவலாக இருக்கலாம் cos and sin. பட் நமக்கு இந்த ஒரே ஒரு வேல்யூ தான் இந்த இன்டர்வல்குள்ள லையாக இருக்கும். அப்போ திஸ் இஸ் தி ஒன்லி கிரிட்டிக்கல் பாயிண்ட். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு pi by 4 இஸ் தி ஒன்லி கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அகெயின் டிஃபரன்ஷியேட்டிங் 1 வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். 1னா நம்ம அங்கே மேலே ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸோ அதை நம்ம அகெயின் டிஃபரன்ஷியேட் இதை. ஸோ அப்போ ஹெச் டேஷை பண்ணிங்கன்னா ஹெச் டபுள் டேஷ், காஸ் எக்ஸை பண்ணிங்கன்னா மைனஸ் சைன் எக்ஸ் மைனஸ் sin x பண்ணிங்கன்னா cos x. அப்போ h double dash of x becomes what? minus sin x minus of cos x, right? ஸோ ரெண்டுலேயும் மைனஸ் காமன். ஸோ நம்மளுக்கு ஒரே ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட் தான் pi by 4. ஸோ அப்போ டேரெக்டாக pi by 4 சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ x equal to pi by 4 that is h double dash of pi by 4 போட்டிங்கன்னா it becomes minus of sin pi by 4 minus cos pi by 4. ஸோ sin pi by 4 ஓட ஆன்சர் sin 45 1 by root 2, cos 45 1 by root 2. பட் ரெண்டுமே மைனஸில் இருக்கப்போ it becomes minus 1 by root 2 minus 1 by root 2. 0ன்னு எழுதிடக்கூடாது, ரெண்டுமே மைனஸில் இருக்கா. அப்போ ஆட் பண்ணோம். அப்போ minus 2 by root 2 which is minus root 2 which is less than 0. எப்படி minus root 2? ஏன்னா minus 2 நம்ம என்ன பண்ணலாம்? 2 ஆக்சுவலி வந்து root 2 into root 2ன்னு எழுதலாமா? ஸோ இங்கே இருக்க ஒரு root 2 ஒரு root 2 கேன்சல் ஆச்சுன்னா ஃபைனலி minus into root 2 you will get minus root 2 which is less than 0. அப்போ இந்த பாயிண்டில் less than 0 வந்ததுனால h attains the local minimum. Right, so local minimum at x equal to pi by 4. Sorry, less than 0 அப்படின்னு வந்துச்சுன்னா it is local maximum. Okay, so அப்போ local maximum value at the point x equal to pi by 4. Okay, so உங்களோட second derivative less than 0 வந்ததுன்னா it is local maximum, right? So அப்போ local maximum, therefore the local maximum value is எப்படி local maximum value கண்டுபிடிப்பீங்க? h of pi by 4. given functionல x placeல pi by 4 போடணும். so actually given function sin x plus cos x, அப்போ sin pi by 4 plus cos pi by 4 வரும். sin pi by 4 ஓட வேல்யூ 1 by root 2 plus cos pi by 4 ஓட வேல்யூ 1 by root 2. so root 2 is common, 1 plus 1 2. so அப்போ finally 2 by root 2 வரும். again நான் 2 என்ன பண்ணலாம்? root 2 into root 2 எழுதலாம். so root 2 cancel ஆச்சுன்னா finally you are remained with the answer root 2. so this is your maximum value at the point pi by 4. that's all for that third subdivision. Fourth subdivision which is similar to the previous, same, but in interval limit x lies in between 0 to 2 pi and இங்கே மைனஸில் இருக்குது. ஓகே, ஸோ f of x is equal to sin x minus cos x. முன்னாடி பண்ண அதே ப்ரொசீஜர் பண்ண போகிறோம். அப்போ டிஃபரன்ஷியேட்டிங் both side with respect to x. அப்போ f dash of x என்ன வரும்? cos x. sin பண்ணிங்கன்னா cos x minus cos x differentiate பண்ணிங்கன்னா minus sin x. அப்போ minus into minus becomes plus. so plus sin x, இது equation 1. அடுத்து to find critical point, அப்போ நான் என்ன பண்ணணும்? equating them to 0, that is f dash of x equal to 0. so அதை equating to 0 பண்ணுறோம். so cos x plus sin x equal to 0 which is cos of x equal to minus sin x.
எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3π/4 7π/4 இந்த ரெண்டு வேல்யூஸ் தான் இந்த இன்டர்வல்குள்ளே லை ஆகிறது. அடுத்து 9π/4 வரும். பட் நமக்கு இந்த இன்டர்வல் 0 to 2π அதாவது 360க்குள்ளே இருக்க வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வேல்யூஸ் தான். ஸோ 3π/4னா என்ன 3 × 45 which is 105. ஸோ 7π/4 இந்த ரெண்டு வேல்யூ தான் இந்த இன்டர்வலில் இருக்கும். அது ரெண்டு தான் நம்மளுக்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட். therefore x = 3π/4 and 7π/4 are the critical points. So ரெண்டு critical points இருக்கு. So again differentiating 1 with respect to x. So அந்த மேல இருக்க 1 again நம்ம differentiate பண்ணோம். What is your 1? cos x plus sin x. So cos x differentiate பண்ணிங்கன்னா minus sin x, sin x differentiate பண்ணா plus cos x. அப்ப your f double dash of x becomes minus sin x plus cos x. So which is nothing but cos x minus sin x. So this is your f double dash of x. அப்புறம் என்ன பண்ணோம், ரெண்டு பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். when x = 3π/4 அப்போ f double dash of 3π/4 என்ன வரும், cos 3π/4 minus sin 3π/4. ஸோ cos 3π/4 ஓட ஆன்சர் -1/√2, sin 3π/4 ஓட ஆன்சர் +1/√2 தான். பட் இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இட் பிகம்ஸ் -1/√2. அப்போ ஃபைனலி -2/√2 which is -√2. இப்போ தான் லாஸ்ட் ப்ராப்ளமில் பார்த்தோம் which is less than 0. அப்போ என்னது f attains local maxima. ஏன்னா less than 0 வந்ததால் local maxima at x = 3π/4. இதை எடுத்துகிட்டு போய் ஒரிஜினல் ஃபங்க்ஷனில் போட்டிங்கன்னா will get the local maximum value. So the local maximum value is f of 3π/4 which is sin of 3π/4 minus cos of 3π/4. So already பார்த்தோம் cos of 3π/4 answer -1/√2, sin 3π/4 answer +1/√2. அப்போ this becomes +1/√2, minus of -1/√2 becomes +1/√2. So denominator same. So 1 + 1 add பண்ணிங்கன்னா it becomes 2. So 2/√2 is nothing but √2. So that is your answer for this first subdivision. Second one என்ன, when x = 7π/4 அப்போ f double dash of 7π/4 என்ன வரும், cos of 7π/4 minus sin of 7π/4 ரெண்டு வேல்யூ. ஸோ cos 7π/4 minus sin 7π/4. 7π/4 பொறுத்த வரைக்கும் cos வந்து பாசிட்டிவ் அண்டு sin வந்து என்ன நெகட்டிவ். அப்போ மைனஸ் ஆஃப் -1/√2 வரும். ஸோ √2 இஸ் காமன், நியூமரேட்டர் ஆட் பண்ணிங்கன்னா 1 + 1 which is 2 which is greater than 0. அப்போ greater than 0 வந்ததுனால f attains the local minima at x = 7π/4 it attains local minima. Therefore the local minimum value is என்னது, அந்த 7π/4 x பிளேஸில் f of x பிளேஸில் போட்டிங்கன்னா will get the answer. So f of 7π/4 = sin of 7π/4 minus cos of 7π/4. So cos of 7π/4 1/√2 ப்ளஸ் தான், sin of 7π/4 -1/√2. ஸோ -1/√2 -1/√2 வரும், இந்த ஃபார்முலாவில் இருக்க மைனஸ். So which is nothing but -2/√2. So finally f of 7π/4 is nothing but minus of √2. இதுதான் உங்களோட local minimum value for this function, right? So that's all for this subdivision 4. ஓகே, ஸோ ஆக்சுவலி அந்த வேல்யூஸ்க்கு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நம்மளோட ஆல் சில்வர் டீ கப் அந்த கான்செப்ட் இருக்குல்ல, அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இது 0, இது 90 டிகிரி, இது வந்து என்ன 180 டிகிரி அண்ட் இது வந்து 270. அகெயின் இப்போ இங்கே போகிறப்ப 360 வந்துடும் திரும்ப, ரைட்? ஸோ இப்போ இதுதான் கண்டினியூஷன். ஸோ ஆல் சில்வர் டீ கப். ஸோ இங்கே எல்லாமே பாசிட்டிவ், சைன் காஸ் டேன். இப்போது நமக்கு 3π/4 என்ன 105 டிகிரியா? ஸோ 105 டிகிரின்றது எங்கே வரும்? ஸோ இந்த இடத்துல வரும். இங்கே சைன் பாசிட்டிவ், மற்ற எல்லாம் நெகட்டிவ். அப்போ சைனுக்கு மட்டும் நம்ம பாசிட்டிவ் 1/√2 போட்டோம், காசுக்கு மைனஸ் போட்டோம், கரெக்டாக? அடுத்து 7π/4 என்ன 7 × 45 which is 315. ஸோ அப்போ 315 இங்கே வரும் 4th குவாட்ரண்ட்டில். அப்போ இங்கே வந்து காசு தான் பாசிட்டிவ், அதனால தான் நான் இங்கே காசுக்கு பாசிட்டிவ் போட்டோம், சைனுக்கு நெகட்டிவ் போட்டோம். ஸோ அதுதான் ஐடியா. ஓகே, ஸோ இன்கேஸ் அந்த வேல்யூ உங்களுக்கு ஃபைன் பண்ண முடியல, கஷ்டமாக இருக்காமல் ஃபீல் பண்ணுறீங்கன்னா இப்படி சால்வ் பண்ணிட வேண்டியதான். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் சப்டிவிஷன் 4 அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. இதோட வந்து நான் இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன், ரைட்? அப்கமிங் வீடியோவில் இதிலே இன்னும் ஒரு 4 சப்டிவிஷன் இருக்குது. அந்த சப்டிவிஷன் அண்ட் தென் மற்ற கொஸ்டின்ஸ்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம், ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you. லாஸ்ட்